ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மூவியில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அப்புறம் ஆவேசம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பையன் நடிச்சிருப்பான் மலையாளத்தில், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இலங்கையிலிருந்து இங்கே வர்றாங்க நம்ம ஊருக்கு. சிம்ரன் மேமோட அண்ணனா வந்து யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் ஒரு 2-3 சீன்ஸ் தான் வர்றாரு, வந்தாலும் அவரோட இதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் இவங்க வர்றப்போ வந்து இப்படி அவங்க இலங்கையிலேருந்து வர்றவங்க எப்படி வருவாங்க, கப்பல் வழியாக தானே வருவாங்க. அப்படி வர்றப்போ வந்து போலீஸ்கிட்ட மாட்டுறப்ப இந்த இவங்களோட ரெண்டாவது பையன், அதாவது சின்ன பையன் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறப்ப கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த ஒரு நாய் ஒன்று அவனுக்கு கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அது வந்து இந்த நாயை நீங்கள் கொண்டு போய் வளர்த்துங்க இது. அப்புறம் இவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் பேர் ஆகாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆகாஷ்னு சொல்கிறப்ப அந்த அவர் கான்ஸ்டபிள் பையனோட பேரும் ஆகாஷ் தான். அதை அவர் கையில் பச்சை குத்தி இருப்பார். இதையெல்லாம் வச்சு அவனே ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி சொல்லிடுவான். அது தெரிகிறப்ப தான் வந்து நம்மளுக்கே சிரிப்பாக இருக்கும். அப்புறம் இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தான் வருவாங்க. பின்ன அப்புறம் அங்கே தான் இந்த போலீஸு கூட்டிகிட்டு போகிற சீக்வன்ஸ் நடக்கும். அப்புறம் அங்கேருந்து சென்னை வருவாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் பார்த்து வீட்டில் போய் குடியிருக்கிறப்போ யோகி பாபு சார் அவங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் சசிகுமார் சாருக்கு வந்து இங்கே வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடிட்டு இருப்பார். அப்போது எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து டிரைவர் வாண்டட் அப்படின்னு சொல்லி இது போட்டிருப்பாரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட் வீடு தான். ஸோ அதனால் இவர் போய் ஒரு டிரைவர் வேலைக்கு கேட்பார். சரி, நீ ஒரு 1 வீக் வண்டி ஓட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகேனா நான் பர்மனெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இவர் ரெகுலராக ஒர்க் போயிட்டுருப்பார். இந்த ஃபஸ்ட்டு பையன் பார்த்தீங்கன்னா சரியான கடுப்புலேயே இருப்பான் அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பாவுக்கு அந்த பையனுக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப அப்புறம் இவங்க பக்கத்துல இல்லை யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு யோகி பாபு சார் சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க எல்லாத்திட்டையும் பேசி நல்லா மிங்கிள் ஆயிடுவாங்க. அப்புறம் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோரும் சோசியலாக பழகிறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ஃபன்னாக ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே டவுட் வரும். இந்த ஃபேமிலி தான் நீங்கள் வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர்றப்போ வந்து சரி இவங்களை சர்ச் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே சர்ச் பண்ணி வருவாங்க. அந்த சைடு அது போயிட்டுருக்கும். இந்த சைடு இவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்புறம் இவர் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு இடையில வந்து பக்கத்தில் நெய்பர் ஒரு அம்மா ஒருத்தங்க இறந்துருவாங்க. அப்போ பக்கத்தில் அவங்க அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். அவங்க பெருசாக யாட்டி டச்சே கிடையாது. அப்போ வந்து சசிகுமார் சார் என்ன பண்ணுவார், அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் போய் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்களோட இறுதி சடங்கு இதெல்லாம் நடக்கும். அந்த சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்ன அந்த ஏரியாவில் ஒரு பையன் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். 24 hours சரக்கு அடிச்சுட்டே இருப்பான். எங்கேயும் சுடுந்து கிடப்பா, யாராச்சும் வீட்டு முன்னாடி வாந்தி எடுத்து வச்சுருவான். அந்த மாதிரி அவன் எதுக்கு சரக்கு அடிக்கிறான் என்னன்னே தெரியாது. யார்ட்டையும் பேச மாட்டான். டெய்லியும் காலையில் ஒருத்தர் கதவை திறந்து அவனை அடிப்பான், சண்டை கட்டுவான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்புறம் இவர் ஒரு 1 வீக் கழித்து போய் சசிகுமார் சார் கேட்பார். இந்த டெத்து, அதாவது சொன்னேன்ல இந்த நெய்பர் ஃபேமிலி இறந்தாங்க, அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் போய் கேட்பார். உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லிடுவார். இவரும் ஏதோ கோவத்தில் பேசிட்டு வந்துடுவார். அப்புறம் அடுத்த நாள் போய் கேட்பார். இவர் அது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார், நான் இந்த மாதிரி இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. எல்லாத்துட்டையுமே கேரளான்னு சொல்லி வச்சுருப்பார். அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயா இவங்களா சொல்லுவாங்க, சரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இவர் போய் வேலை இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு வந்து சசிகுமார் சார் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தப்போ அந்த பையன் வந்து பையனுக்கு அப்பாவுக்கு கிராஷ் சண்டை வர்றப்ப அவன் சொல்லுவான், நீ எதுக்கு உனக்கு அப்பாவுக்கு ஏன் இவ்வளோ என்ன கோவம் அப்படின்னா, அவன் லவ் பண்ண பொண்ணு அங்கே இருக்கும், அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். அந்த கோவத்தில் தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அதுக்கு திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அப்போ தான் பையன் சொல்லுவான், நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போகிற டைமில் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு காரை பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அவங்கள கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிங்க, நான் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற டைம் நீங்கள் போய் இப்படி வேலை செய்கிறத பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி
கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இல்லை, ஃபேக்டை தான் பேசிப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். அப்போ வந்து நம்ம சின்ன பையன் வந்து வருவான். என்னன்னா, அந்த இலங்கையில் இருந்த அந்த லவ்வர் இருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிரும். அப்போ அந்த மம்முட்டியும் பாட்டு போட்டு அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கும். ஆடிட்டு இருக்கிறப்ப இவன் அந்த பாட்டு எடுத்து பார்த்துட்டு சொல்லுவான், இதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு, இனிமேல் நான் எப்படி இந்த பாட்டை பார்ப்பேன், இந்த பாட்டை பார்த்தாலே எனக்கு இவன் ஞாபகம் தான் வரும் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அவன் இந்த பாட்டை போட்டுக்கிட்டு அவன் டான்ஸ் ஆடுவான். டான்ஸ் ஆடிட்டு சொல்லுவான், இனிமேல் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஞாபகம் வராதுல்ல, ஏன் ஞாபகம் தானே வரும் அப்படின்னு. இந்த சின்ன பையன் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் வர்றது சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்புறம் இப்படி போயிட்டுருக்கிறப்ப வந்து அப்புறம் அந்த இறந்து போனாங்கள்ல, ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா இறந்தாங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு வந்து இந்த சர்ச்சில் வந்து இந்த மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க அதை பற்றி பேசுகிறக்காக. அப்போ பேசுகிறப்ப வந்து எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த குடிச்சிக்கிட்டே இருப்பான்னு சொன்னான்ல, இந்த பையனும் போவான். இந்த பையனும் போய் பேசுவான், நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், யாருக்காச்சும் தெரியுமா, நான் அந்த மாதிரி நம்ம நாள் துபாய் போக போகிறேன் அப்படின்னு. எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டு முன்னாடி வாமிட்டு எடுக்க மாட்டான், பாட்டில் கிடக்காது, அதனால அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சந்தோஷம் அப்படிம்பாங்க. அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் நானும் தான் இருந்தோம், அதாவது யாருக்காச்சும் தெரியுமானா யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து எதுவும் ஞாபகமானது மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டியான்னு திரும்ப திரும்ப கேட்டு ஒரு கட்டத்தில் அந்த பையனையே யாருன்னு தெரியாது, யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த மாதிரியே போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா இறந்துருவாங்க. வீட்லேயே யாருக்கிட்டையும் யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. இவங்க வீட்டுக்கு இவங்களும் யார் வீட்டுக்கும் போய்க்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனும் பிரக்தியாகி ஃபுல்லாக நம்மளுக்குன்னு நீ யார் இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான். அதுதான் அந்த தண்ணி அடிச்சுட்டு சுற்றுற சீன்ஸ் அந்த பையன். அப்போ வந்து ஒரு டைம் தண்ணி அடிச்சுட்டு மருந்து கலந்து குடிச்சிட்டு செத்தரலாம் அப்படின்னு சொல்லி மருந்து கலந்து குடிச்சிருவான். குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்துருவான். அப்போ தான் சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா இலங்கை ராமேஸ்வரத்துலேருந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க சென்னைக்கு. அப்போ இந்த பையன் ரோட்டில் கிடக்கிறத பார்த்துட்டு இவர் போய் ஹெல்ப் பண்ண ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்போ சொல்லுவான், நான் நீங்கள் கடவுளை பார்த்ததில்ல, சசிகுமார் சார் அப்போ பேசுகிறப்ப சொல்லியிருப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையன் சொல்லுவான், நான் என்னோட கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சசிகுமார் சார் ரொம்ப இதாக பேசுவான். அப்போ அந்த பையனுக்கெல்லாம் வந்து பெருமையாக இருக்கும், சசிகுமார் சாரோட பையனுக்கு. அப்போ அந்த சின்ன பையன் சொல்லிட்டு போவான், பா எல்லாரும் இந்த பாட்டி தான் இறந்துருக்காங்க, இந்த பாட்டி பற்றி பேசுகிறதோட உன்னை பற்றி தான்ப்பா அதிகமாக பேசுகிறாங்க, இருப்பா போய் உன்னோட ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அந்த பையன் போவான். அது அந்த நல்லா சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்கிற சீன் வந்து இந்த பையன் ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனில் அந்த பையன் பண்ணுறது. அப்புறம் இவங்க இருக்கிற ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வந்து நைட்டில் அவரை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பா. அந்த டைம் நம்ம சசிகுமார் சாரோட பையன் வந்து மேலே போவான். மேலே போகிறப்ப அந்த பையனை பார்த்துட்டு பிடிச்சி அடிப்பான், பார்த்தா அப்புறம் மாட்டிக்குவான். அப்புறம் ஹவுஸ் ஓனர் பொண்ணும் சசிகுமார் சார் பையனும் வந்து 2 பேரும் மிங்கிள் ஆயிடுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அப்புறம் இப்படியே லைஃப் ஒரு ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே வந்துடுவாங்க உங்களுக்கு தேடிட்டு வந்து எல்லார் வீட்லேயும் போயிட்டு கடைசியில் சசிகுமார் சார் ஃபேமிலி பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அந்த ஏட்டு ஒருத்தர்கிட்ட அந்த பையன் நாய்க்குட்டி பற்றியெல்லாம் பேசியிருப்பான்னு சொன்னல, அவர் வந்து கடைசியில் இவங்க இல்லை அப்படின்றவர். ஏன் சார் எங்களை மாட்டி விடாமல் போகிறீங்க அப்படின்னு சசிகுமார் சார் வந்து கேட்குறப்ப அவர் சொல்லுவார், ஒவ்வொரு வீட்லேயும் போய் விசாரிக்கிறப்ப எல்லாருமே இலங்கை தமிழில் தான் பேசியிருப்பாங்க. அது நம்மளுக்கு அடுத்தது தான் ரிவீல் பண்ணி காட்டுவாங்க, எல்லாருமே இலங்கை தமிழில் தான் பேசியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ இவர் சொல்லிட்டு போவார், இது ஒருத்தர் உண்மையிலே நானும் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு அதிகாரம் ஒரு நல்ல பணம் இருக்கிறவங்க பின்னாடி மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இப்போ நல்லவங்களாக இருந்தால், உண்மையிலே நல்லவங்களாக இருந்தால் அவங்க பின்னாடி நிற்பாங்க மக்கள். அதாவது அவங்க நம்ம எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட பழகல, ஒரு பாசிட்டிவாக எல்லாத்தோட பழகிற யதார்த்தமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடியே எல்லாருமே நிற்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெருசாக காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க, வேலை தேடித்தான் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அகதிகள் அந்த மாதிரி தானே, இலங்கையிலிருந்து வர்றவங்களா அகதியா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி வந்திருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு அந்த காலனியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம யார் எப்படியோ அடுத்தவங்கள பார்த்தோ இல்லை அப்படி இப்படின்லாம் கிடையாது,
நம்மளுக்கு யதார்த்தமாக இருக்கிறோம், நம்ம பாசிட்டிவாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நிற்பாங்க. அப்படி ஒரு அப்படி ஒன்று நம்ம வந்து சம்பாரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. ரிவ்யூ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். போய் தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த குடியாரனா நடிச்சிருப்பான், குடியாரனா இருக்காருல்ல ஒரு பையன், குடியார கேரக்டர் சொன்ன அந்த பையன்தான் வந்து இந்த படத்தோட டைரக்டரே. அவருக்கு ஜஸ்ட்டு 24 இயர்ஸ் தான் ஆகுது. அவர் இந்த படத்தை இவ்வளோ ஒரு நல்ல படத்தை 24 வயசு பையன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் இன்னும் இதுக்கு மேலே நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். அவர் பேர் அபிஷேக்கோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஆனால் நல்ல படம். இந்த வயசில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில. நல்லா எடுத்திருக்காரு. ஸோ எல்லோரும் போய் படத்தை போய் பாருங்கள். அண்ட் இது ஒரு மோட்டிவே எடுத்துக்கோங்க. 24 இயர்ஸில் ஒரு பையன் வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கு அடுத்து போகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களால பண்ண முடியும். 24 இயர்ஸில் ஒரு பையனால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்க நாளைக்கு பண்ண முடியும். ஸோ இது ஒரு மோட்டிவே எடுத்துக்கோங்க. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சதில் 2 நியூஸ் சொல்லியிருக்கேன். இது மேபி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், வேறு ஏதாச்சும் வீடியோவில் ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தால் தயங்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பாசிட்டிவாக அதை எடுத்துக்குவேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.